ஒன் இண்டியா ஹவுஸார் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஒரு இன்ஜுரி காரணமாக அந்த சீசன்ல இருந்து விலகி இருக்கிறாரு. அண்ட் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இப்போ மகேந்திர சிங் தோனி தான் புது கேப்டனாக இருப்பார் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது கன்சிடரிங் அவங்களுடைய சிஎஸ்கேடைய ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அப்கமிங் மேட்சஸ் எல்லாத்தையும் பார்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது. யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷோட தான். வணக்கம் சார். வணக்கம் லியோ. ஸோ என்ன திடீர்னு பயங்கரமா நியூஸ்லாம் பிரேக் பண்றீங்க? ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருந்துச்சு அவருக்கு இந்த ஃப்ராக்சர் அப்படின்றதும். அண்ட் சீசனில் இருக்க மாட்டார் அப்படின்னும் போது உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா சார் இருந்தது அவர் இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ்? இல்ல எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி ரெண்டு மூணு டைப் ஆஃப் நியூஸ் வெளியே வந்துட்டு இருக்கு. ம். அவர் வந்து டீமை விட்டு போக மாட்டாரு, டீம்ல ம். இருப்பாரு. ஏன்னா அந்த இன்ஜுரி வந்து பேரபிளா தான் இருந்திருக்கு அவருக்கு. ஏன்னா அவருக்கு அகைன்ஸ்ட் ஆர்ஆர் வாங்கியிருக்காரு அது யா. குவஹாத்தில. அதுக்கப்புறம் ரெண்டு மேட்ச் ஆடி இருக்காரு. ம். ஸோ இது இப்போ அது ஃப்ராக்சர் அப்படின்னு சொன்னா எப்படி ஆடி இருக்க முடியும்? ம். ஃப்ராக்சர்லாம் ஒரு நாள் தான், அது அடுத்த நாள்ல இருந்து வலி உயிரை எடுக்க ஆரம்பிச்சிடும். ம். அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் இல்லாம எடுக்க முடியாம எடுக்காமலாம் இருக்க முடியாது. ம். ஸோ உண்மையிலேயே ஃப்ராக்சரா இல்ல ம். ஃப்ராக்சர்னு சொல்றாங்களா ம். அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. ஓகே. அது அது ஒருவேளை பேரபிள் பெயின் ஆடலாம், பட் ஃபுல்லா இருக்க முடியாது கிரவுண்ட்ல ம். அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு ம். அப்படின்னு இருந்தா மேபி ஒரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள இறங்குறாரா ம். அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு இருக்கு. ஓகே. அவர் ருத்ராஜ் கைக்வாட் இஸ் நாட் கோயிங் டு பிளே இன் திஸ் 2025 ஐபிஎல் எனி மோர் ம். அப்படின்னு அவங்க சொல்லல. ம். ஓகே. ஓகே. அண்ட் நீங்க ஹி இஸ் ஒரு கோயிங் டு விஷயம் பி சொல்லியிருந்தீங்க. ருத்ராஜுக்கு வந்து உண்மையாவே ஃப்ராக்சரா இல்லைனா ஃப்ராக்சர்னு சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி. அப்படி சொல்றதுக்கான நீட் இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல? ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே சிஎஸ்கேல வந்து இதே மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு. ம். 2022ல தோனி கேப்டன்சி ஜடேஜா கிட்ட கொடுத்தாரு. ம். அந்த சீசனும் இதே மாதிரி ஆரம்பம் ஒரே சொதப்பல். ம். அந்த மாதிரி இருக்கும்போது டியூரிங் த மிடில் ஆஃப் த சீரீஸ் தோனி திருப்பி கேப்டனா உள்ள வந்தாரு. ம். So, ஏற்கனவே ஒரு பிரசிடென்ட் இருக்கிறதுனால அப்படி இருக்கலாமோ. அதுல வந்து கேப்டன்சி டைரக்டா ஜட்டு கிட்ட இருந்து தோனிக்கு வந்தது ம். ஸ்ட்ரைட்டா. ம். இப்ப எப்படி நடுவில் ஒரு தடவை கேகேஆர்ல தினேஷ் கார்த்திக் கிட்ட இருந்து அந்த கேப்டன்சி மாறிச்சு பாத்தீங்களா? ம். அந்த அந்த மாதிரி இந்த டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் ம். கேப்டன்சி வந்து ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு மாறிச்சு. ஆனா ம். இங்க வந்து அந்த மாதிரி சொல்லாம அது அடிபட்டிருக்குங்கிற ஒரு காரணத்தை சொல்லி பண்றாங்களான்னு தெரியாது. ம். தெரியாது நமக்கு. எல்லாமே ஓகே. எல்லாமே நம்மளுக்கு ஜிஎஸ்ஐ தான். அவர் ம். பிளமிங் வராரு, அவருக்கு அடிபட்டிருக்கு, அவர் இன்னும் மேற்கொண்டு ஆட முடியாது, அதனால நாங்க கேப்டன் மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தோனிக்கு தான் நாங்க அந்த பொறுப்பை கொடுத்துருக்கோம், அவர் தான் பண்ண போறோம்னு அனௌன்ஸ் பண்றாரு. ம். அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்டா சொல்றாரு அது. ம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் இனிமேதான் நம்மளுக்கு போக போக தெரியும். ம். ஓகே. ஓகே. ரைட் சார். அண்ட் இப்போ ஆஸ் அ பேட்டரா இன்கேஸ் லெட்ஸ் இப்போ அவர் சொல்லியிருக்கிறத படி பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் நம்ம ஃபுல் சீசன் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 மேட்சஸ் அவர் வந்து விளையாட மாட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அவர் சொன்னதை பார்த்தோன்னா ஹி ஒன்ட் பி பிளேயிங் தி சீசன் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டா யாரையும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? சென்னை சூப்பர் கிங்ஸ் யாராச்சும் ஒரு பிளேயரை சைன் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி. டெஃபினட்டா நீங்க ஒரு பிளேயர்னா ஒரு பிளேயர் போறாங்கல்ல, டீமை விட்டு போற போற பட்சத்துல கண்டிப்பா அவங்க அவர் டீம்ல இருக்க போறது இல்ல, ஐ மீன் ஸ்குவாட்ல இருக்க போறது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இவங்க அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று பார்க்கலாம். அது அது அலௌடு, ரூல்ஸ் படி அது அலௌடு அது. அதனால நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஆளை வெளியில இருந்து எடுக்கலாம் எடுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ம். ப்ரொவைடட் ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் நாட் கோயிங் டு பி தேர் இன் த ஸ்குவாட். ம். ஓகே சார். அண்ட் அப்படி இன்கேஸ் லெட்ஸே இப்போ ஆஸ் அ பேட்டரா இப்போ நம்ம பேசிட்டோம் அவரோட கேப்டன்சி பர்ஃபார்மன்ஸ்ல மேபி கொஞ்சம் ஒரு அப்செட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆஸ் அ பேட்டரா டு யூ திங்க் சென்னை சூப்பர் கிங்ஸ் வில் மிஸ் ருத்ராஜ் கெய்க்வாட்? டெஃபினட்டா, நோ டவுட் அபவுட் இட், டெஃபினட்டா மிஸ் பண்ணுவாங்க. ஆல்தோ கடைசி ரெண்டு மேட்ச் அவர் ஃபெயில் ஆயிருந்தா கூட ஒரு பேட்ஸ்மேனா அவரை டெஃபினட்டா சென்னை சிஎஸ்கே வந்து மிஸ் பண்ணுவாங்க. இப்போ கடந்த ஒரு 3-4 வருஷமா, 2-3 வருஷமா அட்லீஸ்ட் அவர் ம். வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய தூணா தான் சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப் இருந்திருக்காரு. டெஃபினட்டா சிஎஸ்கேக்கு அது பெரிய லாஸ் தான். ஆஸ் அ பேட்டர் டெஃபினட்டா சிஎஸ்கே வில் டெஃபினெட்லி மிஸ் ருத்ராஜ். ஓகே. அண்ட் அஸ் அ கேப்டன் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு என்ன ரீசெண்டாக கங்குலி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. உங்க டீம்ல தோனி இருக்கிறாரு அப்படின்னா அந்த டீமோட கேப்டனா தான் அவர் இருக்கணும். ஏன்னா அவரை விட ஒரு பெட்டரான கேப்டன் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பாராட்டை வந்து கங்குலி கொடுத்திருக்காரு தோனிக்கு. ஸோ இப்போ அதே ஒரு விஷயத்தை அதுக்கு தான் மேபி அதை தான் இப்போ சிஎஸ்கே கேட்டுட்டு ஓகே எங்களுக்கு ஒரு கேப்டன் எங்களுக்கு தோனி இருக்கிறாரு ஸோ வி ஆர் கோன் மேக் ஹிம் த கேப்டன் ஆஃப் த டீம் அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்?
இல்ல அது கரெக்ட் தான். See, தோனியோட கேப்டன்சி பத்தி நம்ம யாராவது வேற எதுவும் பேச முடியுமா? ம் அது வந்து ஒரே விதமா தான் அதை பத்தி பேச முடியும். சூப்பர், அவ்வளவுதான். ம் அதுக்கு மேல நம்ம எதுவுமே பேசுறதுக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா பேசுறதுக்கோ எதுவுமே கிடையாது. ம் முடிஞ்சு போச்சு அது, பீரியட். பட் திருப்பி அது வந்து நம்ம ரிக்ரஸிவா தானே பாக்குறோம். சிஎஸ்கேங்கிற ஒரு பிரான்ச்சைஸ் டீம்னு எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பின்னோக்கி தானே திருப்பி போறோம். ம் அப்படின்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு நெருடனான விஷயமா தான் இருக்குது. ம் கொஞ்சம் நெருடுது, ம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தோனிக்கு அடுத்து வந்தாச்சு, அடுத்தது ஒரு ஆள் வந்தாச்சு, ருத்ராஜ் வந்துட்டாரு ம் அப்படின்னு இருந்தது. இப்ப ருத்ராஜ் இல்லைன்னா அவருக்கு அடுத்தது யாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கணுமே தவிர திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன்னு போறதுங்கிறது, இப்படியே இந்த இந்த இப்படியே இப்படி சுத்திட்டே இருக்கிறதுங்கிறது அது அவ்வளவு அவ்வளவு அட்ராக்டிவா இல்ல. ம் தோனியோட கேப்டன்சி பத்தி நான் எதுவும் சொல்லல. ம் தோனியோட கேப்டன்சியை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் தகுதியே கிடையாது. ம் 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 அதை பத்தி நான் பேசல. பட் அடுத்த லெவல் ஆள் இருக்காங்களா, ம் வளர்த்தாங்களா அப்படின்னு பார்த்தா அது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஓகே சார். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்குவாட்ல நல்ல கேப்டன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா உங்களுக்கு ஜடேஜா வந்து 2022ல ட்ரை பண்ணாங்க, அது ஃபெயிலியரா முடிஞ்சது. ருத்ராஜ் போன சீசன் கேப்டன் ஆனாரு, அவரால் பிளே ஆஃப்ல போக முடியல. அண்ட் நவ் சிட்டிங் த நைன்த் டேபிள்ல இருக்கிறாங்க, இப்போதைக்கு நைன்த்ல சிஎஸ்கே இருக்காங்க. ஸோ தோனியை தாண்டி அவங்களால ஒரு கேப்டனை வந்து அவங்க ஸ்குவாட்ல இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலையா அவங்களால, சிஎஸ்கேல? பண்ண முடியலன்னு சொல்ல முடியாது இல்லையோ. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வெறும் இந்த கேப்டன்சி இஷ்யூவை மட்டும் இண்டிபெண்டா பார்க்க முடியாது. நீங்க ம் கேப்டன்சி இஷ்யூ இன் இன் கம்பேரிசன் டு த ரிசல்ட்ஸ், ம் அதுதான் நீங்க பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 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 5 மேட்ச் இவங்க ஆடினதுல சப்போஸ் 5க்கு 5 இல்ல 5க்கு அட்லீஸ்ட் 4 சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தாங்கன்னா ப்ராபப்ளி இப்ப தோனி கிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க கேப்டன்சி. ஓகே. அவங்க இன்னொரு ஆளை அதை ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் ம் 5ல 4 முதன்னு இருக்கும்போது நீங்க திருப்பி அந்த மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காகவாவது ஒரு ஆளு, நம்ப தகுந்த ஒரு ஆள் கிட்ட தானே போவீங்க. யா. நீங்க அது தெரிஞ்ச ஒரு கையில தெரிஞ்ச ஒரு முத்து கையில இருக்கு. ம் அதை விட்டுட்டு நீங்க வந்து இது முத்தா இருக்குமா, தங்கமா இருக்குமா, தகரமா இருக்குமான்னு தெரியாத ஒண்ணுக்கு நீங்க போவீங்களா புதுசா? யா. எப்ப போவீங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் ஜாலியா உட்காந்துருக்கீங்க, கம்ஃபர்டபுளா இருக்கீங்கன்னா நீங்க அந்த சான்ஸ் எடுக்கலாம். இப்ப சிஎஸ்கே டீம் வந்து கம்ஃபர்டபுளா இல்லையே இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் டேபிள்ல. ஓகே சார். அண்ட் இப்போ என்ன வருதுன்னா, கன்சிடரிங் லெட்ஸ் சே தோனிக்கு இதுக்கு அடுத்த சீசன் அவர் இருப்பாரா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் ஓவர் ஸ்டே பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற பார்க்க முடியுது. தோனிக்கு அகைன்ஸ்டா டேர்ன் ஆகிற ரசிகர்களையும் நம்மளால பார்க்க முடியுது. லைக் இல்ல இல்ல ஹீஸ் ஓவர் ஸ்டேயிங், அவரோட லெகசி வந்து இதுல போயிடும், அவர் சீக்கிரமா ரிட்டையர் ஆகிறது நல்லது அப்படின்ற மாதிரியான பல ஒப்பீனியன் வந்து ரசிகர்கள்ட்ட இருந்து நம்ம வர்றதை பார்க்க முடியுது. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இந்தியன் டீம் ஃபேன்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. பட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தோனிக்கு அகைன்ஸ்டா திரும்புறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப முதல் முறையா நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இதை தாண்டி இன்கேஸ் தோனி வந்து அடுத்த சீசன் அவர் விளையாட மாட்டார் அப்படின்னும் போது தோனிக்கு மறுபடியும் கேப்டன்சி கொடுக்கறது ஒரு சரியான முடிவா பாக்குறீங்களா சார் நீங்க? மேபி லைக் இன்னொரு யங் பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி எதுவும் பார்க்கல நீங்க? நான் அதுதான் சொன்னேன், இது வந்து ரிக்ரஸிவா தான் திங்க் பண்ணிருக்காங்க, ப்ராக்ரஸிவா இல்ல ம் அப்படின்னு நான் ஒரே வார்த்தையில சொன்னேன். பட் ம் ஹேவிங் செட் தட், ம் நீங்க வந்து இந்த ஆக்ஷன்லயே தோனியை வந்து ஒரு அன்கேப்டு பிளேயரா அவங்க எடுக்கும் போது ம் இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஹஸ் செலக்டட் தோனி ஃபார் 3 இயர்ஸ். எஸ். மெகா டென்யூர் ஆப்ஷன். வந்து 3 வருஷ கான்ட்ராக்ட். ம் ஸோ அவர் இன்னொரு 3 வருஷத்துக்கு அவர் ஆடுவாருங்கிற எண்ணத்துல தான் அவங்களும் எடுத்திருக்காங்க. ம் நான் இன்னொரு 3 வருஷம் ஆடுவேங்கிற நம்பிக்கையில தான் அவரும் ஓகே பண்ணி கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. yeah, அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் அதை பத்தி பேசி பிரயோஜனம். yeah. ஆடலாமா, ஆட முடியுமா, கண்டினியூ பண்ணலாமா, கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் டிசைட் பண்ண வேண்டியது தோனி. நம்ம வந்து ஒரு மேட்ச்ல வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நம்ம கமெண்ட் அடிக்கலாம். ம் நம்மளுக்கு இருக்கிற அந்த வேதனைய, இன்னும் என்னப்பா உட்காந்து ஆடிட்டு இருக்கான், ரிட்டையர் ஆகிட்டு போக வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமே தவிர, இஃப் இட் டைவ் டீப் இன் டு த சப்ஜெக்ட் ம் நம்மளால அது சொல்ல முடியாது. நீங்க ம் நாளைக்கு இன்னும் 2 மேட்ச் தோனி அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், ம் நேத்துக்கு போட்ட ட்ரோல் போட்ட அவ்வளவு பேரும் ட்ரோல் மாத்திடுவாங்க. ம் நமக்கு நம்ம ரசிகர்களுக்கு ஒரு முறையில நமக்கு வந்து நம்மளோட ஹீரோ பெர்ஃபார்ம் பண்ணணும், நம்ம டீம் நம்ம சப்போர்ட் பண்ற டீம் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அது ம் இல்லையா தூக்கி போட்டு மிதி, பண்ணிட்டாங்களா மாலை போடு. ம் அப்படிதான் நம்ம இது வந்து ஹேப்பன்ஸ். நீங்க அப்படிதான் இருக்கும். ஓகே. அதுதான் ரசிகர்கள். ம் அவங்க வந்து ஆஃப்டர் ஆல் அவங்க வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிக்காட்டுறாங்க, அன்பை வெளிக்காட்டுறாங்க, அவ்வளவுதான். ஓகே சார். அண்ட் மறுபடியும் நல்லா பேக். நல்லா பண்ணினா மாலை போட்டு அன்பை காட்டுறாங்க, நல்லா பண்ணலன்னா
ட்ரோல் பண்ணி ஆதங்கத்தை காட்டுறாங்க. அப்படிதான் எடுத்துக்கணும். ஓகே சார், ஓகே. அண்ட் கமிங் பேக் டு த சப்ஜெக்ட், ருத்ராஜ் வந்து அஸ் அ பேட்டரா இப்போ வெளியே போறாரு. ஐ மீன் லைக் கேப்டனா நம்ம பார்த்துட்டோம். அஸ் அ பேட்டரா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா யார் சார் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? மேபி லைக் லெட்ஸ் சே இப்போ டீமுக்குள்ள இந்த ஸ்குவாட்ல இருக்கிற பிளேயர்ஸே யாராச்சும் அதுல உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பாக்குறீங்களா? நீங்க மார்க்கெட் எடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த 25 ஒரு ஒரு டீம்ல 25 பிளேயர்ஸ், 10 டீம் 250 பிளேயர்ஸ், மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற 250 பிளேயர்ஸ் ஆல்ரெடி செலக்ட் ஆயிட்டாங்க. எஸ். இதுக்கு மேல நீங்க யாரெல்லாம் வெளியே இருக்காங்கன்னு கொஞ்சம் தொலைவை இளவை பாத்தீங்கன்னா ஒரு 2 3 டிக்கெட் தேரலாம் நம்மளுக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னா பிருத்திவி ஷா, மயங்க் அகர்வால், ஷர்ஃப்ராஸ் கான் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாவா இருக்குமா சார்? ஒரு ஐடியல் ஆல்டர்னேட்டா ருத்ராஜ்? டெஃபினட்டா சர்ஃப்ராஸ் கான் வில் பி a வெரி குட் பெட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஸ்லாட் வந்து ஒரு அம்பட்டை ராயுடு பண்ணது, ஒரு ராபின் உத்தப்பா பண்ணது, அந்த அந்த மாதிரியான அந்த மிடில் ஓவர்ல வந்து திடீர்னு ஒரு ஒரு 12 15 பால்ல 35 ரன் அடிக்கிற அந்த 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 ஒரு சின்ன ஒரு வைப் கொடுத்துட்டு போறக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்ஷிப் அப்படி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் டாப்ல. இப்போ வந்து உங்களுக்கு டாப்ல வந்து நீங்க இவர நம்பர் 3 ஆடிட்டு இருந்த ஒரு ஆள் இல்லையே தவிர டாப் நம்பர் 3 கூட நீங்க மேனிபுலேட் பண்ணிக்கலாம் ஏதோ ஒண்ணு அப்படி இப்படின்னு. நீங்க நடுவுல வந்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு ஆள் வேணும். மயங்க் அகர்வால் அடிச்சு ஆடுறவர், பிருத்திவி ஷா அடிச்சு மட்டுமே ஆடுறவர். மறுபடியும் அவர்கிட்ட போய் அதை எதிர்பார்க்கறதா? மறுபடியும் இதே திரிபாத்தியோட ஒரு ஒரு அதர் சைட் ஆஃப் திரிபாத்தி தான் இவரும் மீன் பிருத்திவி ஷாவும். உடம்பு நிறைய ஆடுமே தவிர ரன் வரணும். அந்த அந்த மாதிரி சும்மா குதிச்சு கிச்சு இப்படி எல்லாம் ஆட்டிட்டு இருக்கிற பிரயோஜனம் இல்ல. பால விட்டுட்டு போல்ட் ஆயிட்டு அவர் வந்து இப்ப ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப இன்கன்சிஸ்டன்சி ஜாஸ்தி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிருத்திவி ஷா கிட்ட அவங்க போவாங்களான்னு தெரியல. இப்ப கான்வே அடிச்சுட்டாரு இந்த மேட்சும். ரச்சின் ரவீந்திரா நல்லா தான் முதல் 2 3 மேட்ச் ஆடினாரு. அவரே ரச்சின் ரவீந்திராலாம் நீங்க உட்கார வைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு. இருக்கிற மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது அவர்லாம் கண்டிப்பா இருந்தா ஆகணும். ஸோ உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்லாட் ஆல்மோஸ்ட் டைட்டா தான் இருக்கு. நீங்க 100 ஆள் உள்ள கொண்டு வரணுங்கிற நிலைமை இல்லாம இருக்கு. ஸோ நீங்க வந்து இப்போதைக்கு உங்களுக்கு தேவை ஒரு விஜய் சங்கருக்கு பதிலாவோ, ஒரு திரிபாத்திக்கு பதிலாவோ, ஹூடாக்கு பதிலாவோ அந்த ஸ்லாட்ல வந்து திடீர்னு ஒரு குயிக்கா ஒரு சின்ன ஒரு கேமியோ ஆடக்கூடிய ஒரு ஆளு. பர்டிகுலர்லி இந்த இந்த பேக்ட்ராப் ஆஃப் சிவம் துபே இஸ் நாட் கெட்டிங் ஆஃப். மேல வரல இன்னும் துபே. ஸோ அந்த அந்த மாதிரி கண்டிஷன்ல உங்களுக்கு அந்த ஏரியால குயிக்கா ஒரு கேமியோ ஆடக்கூடிய ஒரு ஆள் வேணும். சர்ஃப்ராஸ் கான் வில் பி a very good bet in my opinion. ஓகே சார். அண்ட் நீங்க ராகுல் திரிபாதி அந்த நம்ம இன்னட் நம்பர் 3ல நீங்க பார்க்கலையா சார்? மேபி லைக் ருத்ராஜ் விட்டு போன இடத்தை ராகுல் திரிபாதி கொஞ்சம் நிரப்புவார் அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பார்க்கலையா? ராகுல் திரிபாதியை தான் நான் பாக்குறேன். அதனால தான் நம்பர் 3க்கு நீங்க ஒரு மயங்க் அகர்வாலையோ பிருத்திவி ஷாவோ நீங்க அந்த டாப் 1 2 3ல எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறேன். இருக்கிற திரிபாதியை வச்சே பண்ணலாம், பண்ணிக்கலாம். ஈவன் நம்பர் 3 ஆடக்கூடியவர் தான் சர்ஃப்ராஸ் கான். சர்ஃப்ராஸ் கானே நம்பர் 3 ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான். நீங்க ஒரு குயிக் ஃபயர் ரஹானே ஆடின மாதிரி ஒரு குயிக் ஃபயர் ஒரு 30 40 ரன் நம்பர் 3ல போய் ஆடி கொடுத்தாலும் உங்களுக்கு பவர் பிளேல சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர்ல ஒரு விக்கெட் போயிடுச்சு, ஒரு 5 6 ஓவர்ல அவர் வந்து 60 ரன் 50 60 ரன் அடிச்சு கொடுத்துட்டா அவுட் ஆனா கூட பரவாயில்லங்கிறேன். உங்களுக்கு அந்த 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 6 ஓவர்ல ஒரு 50 60 கொண்டு வரக்கூடிய டீமாவே இல்லையே நீ. அந்த அந்த மாதிரி மனசுல வச்சுட்டு பேசுறேன். மயங்க் அகர்வால் இஸ் a வெரி குட் பிளேயர், இல்லன்னு சொல்லல, அவரை கூட ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு நான் பிருத்திவி ஷாக்கு போக மாட்டேன். ஓகே சார், ஓகே. அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின், ருத்ராஜ் டீம்ல இல்ல, தோனி பேக் அஸ் தி கேப்டன். இப்போ சிஎஸ்கேயோட பாசிபிலிட்டி எப்படி சார் இருக்கு? லெட்ஸ் சே ஒரு டாப் 4ல வர்றதுக்கோ பிளே ஆஃப்ஸ் போறதுக்கோ பாசிபிலிட்டி எவ்வளவு இருக்குன்னு நினைப்பீங்க? பிளே ஆஃப்ல ரொம்ப கஷ்டங்க இனிமேல்லாம். நாட் இப்போ நம்ம வந்து இவ்வளவு பேடா பர்ஃபார்ம் பண்ணது காரணம் ருத்ராஜோட கேப்டன்சியோ அவர் கேப்டன்சில இருந்த இன்எஃபிஷியன்சியோ இல்ல. இருந்தது, அவரோட கேப்டன்சில ஃபிளா இருந்தது, ஓட்டைகள் இருந்தது, அதெல்லாம் தப்பு பண்ணாரு, அதெல்லாம் கரெக்ட் தான், இல்லன்னு சொல்ல. பட் அதனால இவ்வளவு பேடா ஆடினாங்க ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. மட்டமா ஆடினாங்க, மட்டமா இருக்காங்க, அவ்வளவுதான். இந்த மட்டமா ஆடினாங்கன்னு சொல்றது இந்த கேப்டன்சி மாறுறதுனால ஒரு பிளேயரோட பேட்டிங் குவாலிட்டி மாறிடுமா? அதே ருத்ராஜ் தான், சாரி அதே விஜய் சங்கர் தான், அதே திரிபாதி தான், அதே ஹூடா தான், அதே ரவீந்திரா தான் ஆட போறாங்க. இனிமேல் அவங்க வந்து திடீர்னு ஒரு புத்துணர்வு பெற்று இனிமேல் எல்லாருமே ஒரு 60 70 ரன் கன்சிஸ்டன்ட் அடிக்க போறாங்க. நீங்க ஸ்கோர் புக் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு 30 40 கன்சிஸ்டன்டா இருக்க போது. நீங்க 220 230 ரன் மேட்ச் பை மேட்ச் அடிக்க போறாங்கலாம் நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்மளே
ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். ஓகே. So அதெல்லாம் டீம் இல்லைங்க. சிஎஸ்கேல டீம் இல்ல. லெட் அஸ் கால் அ ஸ்பேட் அ ஸ்பேட். ம் இதுல இருந்து இன்னும் ஒரு 2 3 மேட்ச் வின் பண்ணி அப்ப ம் அடி இவ்வளவு பேடா இருந்தவங்க கொஞ்சம் இந்த அளவுக்கு ரிவைவ் ஆகி வந்திருக்காங்க. ம் அதுவாது அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் சூதிங்கா இருக்கும் ம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணினாலே பெரிய விஷயம். ம் இவங்கெல்லாம் இந்த டீமை இனிமேல் பிளே ஆஃபுக்கு வந்தாங்கன்னா ஐ வில் பி வெரி 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 மச் வெரி சர்ப்ரைஸ், வெரி மச் சர்ப்ரைஸ். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு யா. இந்த டீமை வச்சுட்டு ம் பிளே ஆஃபுக்கு மட்டும் அவங்க வந்துட்டாங்கன்னா ஏதாவது பண்ணி ஏதாவது மேஜிக் கிஜிக் பண்ணி தோனியோட மிடாஸ் டச்சில் ஏதாவது பண்ணி பிளே ஆஃபுக்கு வந்துட்டாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆச்சரியப்படுறதுக்கு மேல சந்தோஷப்படுவேன். ஓகே. தேங்க்யூ. ஓகே ரைட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.